ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ ரவையில் எப்படி கேசரி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கடாய் சூடானதும் நம்ம 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சூடானதும் ஒரு பிடி முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவைப்படுதோ எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதில் ஆயிலுக்கு பதில் நீங்கள் பாதி அளவு நெய் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லா வரும். நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கிலோ ரவாவுக்கு நான் 2.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது சுடு தண்ணியாக இருந்தால் நமக்கு சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும். இந்த சமயத்தில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கேசரிக்கு ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் ஏலக்காய் பவுட்ரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிலோ ரவாவை நம்ம டைரெக்டாக வறுத்த ரவா தான், அதனால் நம்ம வறுக்கலை, அப்படியே டைரெக்டாகவே ஆட் பண்ணுறோம். நம்ம பொருள்லாம் கரெக்டாக சேர்த்து எண்ணெய்லாம் கரெக்டாக சேர்த்துட்டோம்னாலே நமக்கு கேசரி கரெக்டாக வந்துடும். ஸோ நான் எப்படி அந்த ரவாயை சேர்க்குறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூணா போல் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு கட்டி பிடிக்காது. இப்படி சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம். கேசரி நல்லா கெட்டி பதமாக வந்துடும். நம்ம தண்ணியும் கரெக்டாக இருக்குது, எண்ணெயும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அப்படியே கெட்டி பதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுட் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு அந்த கெட்டித்தன்மை வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்போது ரவை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்து உங்களுக்கு பதத்தை காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ ரவாவுக்கு 1.5 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 கிலோவுக்கு 1/600 வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனோன்னா நமக்கு கேசரி திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நல்லா கரெக்டாக பதமாக சேர்த்துருக்குறோம். 1க்கு 1.5 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு கேசரி நல்லா கெட்டித்தன்மை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிண்டி எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வர்றதை நீங்களே பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கேசரியை ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போது கேசரியை நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு எல்லாமே சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது கேசரி எடுத்து நான் போடுறேன் பாருங்கள், கரண்டிலே ஒட்டாது உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் உங்கள் வீட்டிலையே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்குங்க நம்மளுக்கு கேசரி. பாருங்கள், டீமோல்டு பண்ணுறோம் பாருங்கள். இந்த கப்பை அப்படியே தலைக்கீழே கவுத்து பண்ணால் அப்படியே அழகாக அந்த கேசரி அந்த ஷேப்பில் வச்சோமே அதே ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான ஒரு கேசரி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணிட்டோம். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.